என்னடா அண்ணன் குளிக்க தானே போனா? ஆமாடா. இல்லனே இங்க இத்தனை பேர் காத்துட்டு இருக்கோம். அண்ணன் ரொம்ப ஸ்பீடா வரானே, அதான் கேட்டேன். அழுக்கு தைச்சு குளிச்சுட்டு இருப்பானா இருக்கும். சத்தம் கட்டாம இரு. அழுக்கு தைச்சு குளிக்கானா? அழுக்கு தீர குளிச்சுட்டு இருக்கானே. இல்லனே அண்ணனுக்கு ரொம்ப அசதியா இருந்திருக்கும். அதான் உடம்பொலி போற வரைக்கும் குளிக்கானோ என்னமோ. இனி நான் வாயை திறந்துட்டேன்னு பாருங்கண்ணே. இல்லனே இல்லனே இனி நான் வாயை திறக்க மாட்டேங்கண்ணே. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். இல்ல இங்க இத்தனை பேருக்கு காத்து கிடக்கும், முக்கியமான விஷயம் பேசணும்னு ஆட்கள் வந்திருக்குது. அதான் அண்ணன்கிட்ட சொல்லட்டுமா வைக்கட்டுமான்னு கேட்கறதுக்கு தானே கேட்டேன். மத்தபடிலாம் ஒண்ணு இல்ல. இல்ல அண்ணனுக்கு தீர குளிப்பானா இருக்கும். குளிக்கட்டும். தொண்டு நீ எத்தனை நேரம் துண்டை கொண்டுட்டு போறதும் அவன் எத்தனை நேரம் துண்டை கேக்குறதும் பார்த்துக்கிட்டே தானே இருக்கும். விடாதீங்கத்தே. குளிக்க போனான்னு சரிதான், ஒரு திருப்பு துண்டை கேட்கலாம். அது என்ன 1000 திருப்பு துண்டை கேட்கறதும் நீ கொண்டுகிட்டு ஓடுறதும் திரும்பி கொண்டுகிட்டு வர்றதும் கேட்டா எனக்கு அவில பார்த்தா பயமா இருக்குது. அப்படி கேளுங்கத்தே. சத்தியமா தான் சொல்றேன், எனக்கு பயமா தான் இருக்கு. யார வேணாலும் நம்பலாம்ப்பா. கரெக்டா சொன்னியத்தே, கரெக்டா சொன்னிய. அப்படி சொல்லு மருமவளே. இல்ல நாங்க இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போக போறது இல்ல. துண்டு அத்தை அவங்க துண்டு கேக்குறாங்க அத்தை. அப்பமே கொண்டு போனியா? அது என்னது அப்போ? அப்படி கேளுங்க அத்தை. துண்டுதான். அதுக்கு முன்னாடி கேட்டானே அது துண்டுதான். இப்ப 2 செகண்ட் முன்னாடி கொண்டு போனியா? அது என்னது? துண்டுதான். அப்ப இப்ப என்ன கேட்க? துண்டு. துண்டு கொடுத்தாதானே துண்டு கேட்க மாட்டாவ. இவ வாசல் வரைக்கும் தானே போயிட்டு வராவ. பயமா இருக்குல்ல. ஏன்? ஐயோ அத்தை, நீங்க அத்தைங்கத மறந்துடாதீங்க. நம்ம பிள்ளைய பத்தி தெரிஞ்சுமா? அதுவும் சரிதான். இப்ப என்ன துண்டை கொண்டு கொடுக்கணும் அப்படிதானே? நான் போவல, பயமா இருக்கு. ஏன்னா நீங்க வேற சிரிக்கீங்க. நாங்க அப்படித்தான் சிரிப்போம். அதே மீறி நீ தான் கொண்டு போகணும். அத்தை நான் கொண்டு போலத்த. நீ கொண்டு போகாம அவன் விட மாட்டான். துண்டு வேணும். இந்த ஒரு வாட்டிதான். அடுத்த திருப்ப அவன் துண்டுன்னு கேட்கட்டும். எத்தேவளுக்கு சிரிப்பு பத்தியில பாரு. பின்ன எதுக்கு அவன் துண்டு கேட்க மாட்டான்? ஐயோ நான் போறேன். அதான் சொல்லிட்டோம்ல, இந்த ஒரு திருப்பு தான் போ. துண்டுங்க. நான் கதல வைக்கட்டுமா? ஓ அப்ப இவ்வளவு நேரம் வெளியில தான் நின்னுட்டு இருக்க. இல்ல ஹால்ல நின்னு. நான் கூப்பிட்டு அங்க வரைக்கும் கேட்டது கேட்டது. ஜாலி முடிஞ்சது. சரி துண்டை கொண்டா. இல்ல எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்குதா? எனக்கு பயமா இருக்கு. நான் இங்க வச்சிட்டு போறேன். வச்சிட்டு போன. என்ன பயமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு உள்ள கொண்டு தந்துட்டு போ. இல்ல இல்ல பயப்படாத, உள்ள வா. அப்படின்னா நீங்க அது வந்து சரி உள்ள வா. இந்தாங்க. ஆனா தரமாட்டேக்கிய. அதான் இந்தாங்கன்னு சொன்னேனே. அதான் கிட்ட வந்தா ஓடிடுறிய. நீங்க துண்டு தானே கேட்டீங்க. யார் சொன்னா? இந்தாங்க புடிங்க. தாரின்னு சொன்ன. இந்தாங்க. இந்த திருப்பு ஓடுனேன்னு வச்சுக்கா, புடிச்சு இழுத்து உள்ள வச்சுக்கிறேன் பாத்துக்க. இல்ல ஓட மாட்டேன். அதான் சொல்லிட்டேன், ஓடுறது திருப்பு அப்ப தெரியும். இல்ல ஓட மாட்டேன். பயந்தாங்குழி எனக்குன்னு வந்து வச்சிருக்கு பாரு. சரி வா. பாத்தீங்களா நான் வந்துட்டேன் பாத்தீங்களா? எனக்கு இப்ப பயம்லாம் இல்ல. பயம்லாம் இல்லைன்னு ஏன் டைப் படிக்கிறது ஓதலாம்? அது குளிரு. குளிரு? ஆமா குளிரு. அந்த குளிரை எப்படி போக்குன்னு எனக்கு தெரியும். இன்னங்க தொண்டு கட்டிங்களா? அத கொண்டு வந்திருக்கேன். தைரியமா பேசுற. ஆமா தைரியமா பேசுறேன்ல. சரி
என்னங்க துண்டு கட்டிங்களா? அதான் இந்த திருப்ப நான் துண்டை கொண்டுட்டாங்க உடனே அவங்க எல்லாரும் பிடிச்சுக்கிடுவாங்க. இல்ல கொடுத்துட்டு தான் போகணும். என்ன துண்டு கட்டிங்கல்ல? அது அங்கம்மா கச்சனா எனக்கு எப்படி கேட்கும்? அது ஒண்ணு இல்ல. என்னங்க துண்டு கட்டிங்கல்ல? சரி கொண்டா. ஹாய் அத்தை என்னால கொடுக்க முடியல அத்தை. நீ கொடுத்துட மாட்டேன்னு எங்களுக்கும் தெரியும். அதான் இந்த இடத்துக்கு போகாம இருக்கான். ஆனா நீ துண்டை கொடுக்காம வெளியில வர மாட்டான் போலுக்கு. அத்தை அத்தை அம்மா அத்தை அத்தை இங்கதான் வருது. அங்க போனா ஒரு வாய் திறக்க முடியும் போலுக்கு. இல்ல எதுக்கு இப்படி ஓடி ஓடி வந்துருதா? நானும் தைரியத்தை வரவழைச்சிட்டு தான் போறேன். தைரியமா பேசுறேன். போன் திருப்பது டக்குனு ஓடி வந்துட்டோம்ல. இந்த திருப்ப அப்படி வரல பத்தியில லேட்டா வந்தேன் பாத்தீங்களா? தைரியமா தான் தென்ன என்னவோ தெரியல. கிட்ட வந்தாலே பயமா இருந்தது. இது வேலைக்கு ஆகாது. இப்ப என்னதான் பண்ணலாம் சொல்லி? என்ன பண்ண சொல்லுவியா? அவங்க பயந்து பயந்து ஓடி வந்துருக்காங்கள. ஒரு துண்டை கொடுக்க முடியலன்னா உனக்கு நம்ம மாமியார் மாதிரி நடந்துக்கணும். இங்க பார், ஒழுங்கா துண்டை கொண்டு கொடுத்துட்டு வா சொல்லிட்டேன். இந்த ஒரே ஒருத்தருக்கு மட்டும் நீங்க கொண்டு கொடுங்க. அடுத்து நான் எப்படி கொடுக்கேன்னு மட்டும் பாருங்களேன். நீங்க பாருங்க, ஏற்கனவே எங்க அம்மா பார்த்துட்டு இன்னும் எங்க அம்மா வீட்டுக்குள்ள வராம இருக்காவ. நான் அதுக்கே எப்படி எங்க அம்மா மூஞ்சில போய் முழிக்க போறேன்னு தெரியல. அவ அம்மைக்கு அதை கொடுப்பேன்னு இருந்திருக்கு. இந்த சாணு பைய இப்பெல்லாம் இருப்பான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? சத்தியமா எதிர்பார்க்கல தெரியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எனக்கு இன்னும் நம்ப முடியல. அதான் திரும்ப இவ உள்ள போவார செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு பார்த்தேன். எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்குது. அத்தே, உங்களுக்கு சான்மாமா பத்தி தெரியல. நான் போறேன். ஒரு அடி எடுத்து வச்ச, அதுக்கப்புறம் தான் இருக்கு பாத்துக்க. வீட்டுக்கு மூத்த மருமகள் ஆச்சே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, உனக்கும் சாணுக்கும் நல்லது நடந்ததா அதுக்கு அடுத்து ஒண்ணு நான் பார்க்கலாம். இங்க இங்கே இப்படி ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு கிடக்கு. அதானே அவளுக்கு அவசரத்தை பத்தியா? இல்லத்த, ஐயோ இல்ல, சான்மாமாக்கு அடுத்து எங்க வீட்டு ஆளு தானே, அத சொல்ல வந்தேன். உனக்கு கல்யாணம் கன்ஃபார்ம் தான். அங்க ஒண்ணு இருக்குது. சரி மூத்தவன் சரின்னு சொன்னாமுன்னா அவனுக்கு ஒண்ணு முத பார்த்துட்டு அடுத்து டக்கு டக்குன்னு ஒவ்வொரு பயிலுக்கா முடிச்சலான்னு பார்த்தோம். அதானே இங்க பாராதியக்கா, நீங்க பண்ண தப்பே. நல்ல கேளு, ரோசம் வர மாதிரி கேளு, அப்பதான் தைரியமா உள்ள போவா. என்னம்மா கஞ்சி ரெடியா? குளிச்சுட்டே வந்துட்டானா? குளிச்சுட்டே வந்துட்டாவத்த. ஏன்டா சீக்கிரம் குளிச்சுட்ட? அப்போ எல்லாம் இங்கதான் இருந்திருக்கு. அதான் ஓடி ஓடி வந்துட்டாளா? ஏன்? இல்ல, அதுக்குள்ள குளிச்சிட்டியான்னு கேட்டோம். பாதவத்தி கடைசிக்கு துண்டை கொடுக்காம இருந்துட்டாளே. அத்தை, உன் கல்யாணம் பிந்தும் பாத்துக்க. என்னம்மா கஞ்சி ரெடியா? அப்படி ரெடிங்க மாமா. அபியக்கா துண்டு என்னங்க? அவன் குளிச்சுட்டு சாப்பிடறதுக்கே வந்துட்டான். குளிச்சுட்டு வந்தவங்கிட்ட துண்டு நாங்களா? அப்பமா அவ திரும்பி இருக்காளான்னு பாரு. அபியக்கா அவ சாப்பாடு கேட்டாவ. அவன் சாப்பாடு கேட்கா இப்பதான் அவ துண்டே கொடுக்கறதுக்கு கையை நீட்டுதா. துண்டு என்னங்க? சரி கஞ்சி ஊத்திட்டு வா. அபியக்கா இன்னும் துண்டு கொடுக்கல. எவ்வளவு தைரியமா கொடுக்க போறேன்னு பாரு. இன்னைக்கு இவ ஓட விட்டு அடி வாங்க போறான் அவங்கிட்ட. அவன் பொறுமையா நின்னுகிட்டு இருக்கான். ஒழுங்கா கஞ்சி வச்சு கொடுப்போ. இன்னும் துண்டு கொடுக்கல, நாளைக்கு கொடுத்துக்கலாம் போ. அது என் கல்யாணம் முடிதுக்கு நாளாவும் போலுக்க. சரிப்பட்டு வராது. கஞ்சி ஊத்திட்டு வா, நேராவது. தம்பியெல்லாம் வெளில காத்துட்டு இருக்கானுங்க, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். அவனை எவ்வளவு நேரமா காத்து கிடக்கானுங்க? ஐயோ கிளம்பிட்டேன். அது இல்ல, என்னாலதான் ஒழுங்கா துண்டை கொடுத்துட்டு வந்திருக்கலாமா? கேட்டியலா? சிரிக்கிறான் ஜானி. தம்பியை காத்துட்டு இருப்பானுங்க, வாரு. கஞ்சி குடிக்கல? ரூமுக்கு கொண்டு வந்துருவாங்க. யாரு? அது ரூம்ல இருக்கும் தம்பி. இல்ல, நம்மளெல்லாம் பார்த்தா இவனுக்கு எப்படி தெரியுதா? ஒரு துண்டே கொடுக்க முடியலையா? கஞ்சி கொண்டு ரூம்ல கொண்டு வச்சிருவான். சொல்ல முடியாது, ஆல்ரெடி வச்சிருப்பான்னு நினைக்க. பாத்துக்க எப்படி புண்ணக பத்தினா உனக்கு. அதான் அவ இப்படி வெக்கப்பட்டு போனா பத்தியா?
அதுவும் சரிதான். ஆனா நான் நினைக்கிற ஒண்ணு நடக்காது போலுக்கு. இவ வெக்கப்பட்டு ஓடுறதும் அவன் வெக்கப்பட்டு இங்க போறதும் இப்படியே 10 வருஷம் வெக்கப்பட்டுட்டே கழிஞ்சிரும் போலுக்கு. எத்தே நீங்க மாமியார் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சரிப்பட்டு வர மாட்டியா? ஆமா கோத்த கலப்பில் அதை சொல்லிவிட்டேன். நானே கோத்துல உட்காந்துருக்கேன். மாமியாரா கொஞ்சமாவது அதட்டணும். அப்போ அவளுக்கு பயம் வரும். துண்டை கொண்டு கொடுத்துருப்பாவ. இந்த கஞ்ச கொண்டு ரூம்ல கொண்டு வச்சிருப்பாவ. அவ வெக்கப்பட்டு அவ ரூமுக்கு போயாச்சு. அது என் கனவு ஒன்றும் நிறைவேறாது போலுக்க. வீடு முழுக்க இவ்வளோ போட்ட குட்டியா கிடக்குன்னு எவ்வளோ பெரிய கனவெல்லாம் கண்டு வச்சிருக்கேன். வெக்கப்பட்டே 10 வருஷத்தை வாச்சுரா போலுக்க. ஆனாலும் ரொம்ப ஓவர் ஆசை தான் உங்களுக்கு. அப்படி என்ன பெரிய ஆசை? இந்த அவனுக்கு ஒரு நாள் இவனுக்கு ஒரு நாள் எப்படியும் தோற நாள் வச்சுக்கிடுவான். கிங்ஸனுக்கு கணக்கு இருக்காது. அப்படி இப்படின்னு கொஞ்சம் வீடு நிறைய நனைஞ்சு கிடக்குமே, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்குதான் இப்போ நமக்கு நேரங்கிறோம் போக முத்தியா. நாளை இப்பமே சொல்லிட்டேன் 3க்கு மேல பெத்து தர முடியாது. பிறகு நான் மாமியாரா மாற வேண்டியது இருக்கும். குறைஞ்சது 5 வேணும். 3க்கு மேல 1 கூட எக்ஸ்ட்ரா கிடையாது. உங்க மகன்கிட்ட நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். பாத்தியா யார்கிட்ட கேட்ட முடிவெடுத்தாலும் மாமியாரா நாங்க இருக்கிற வீட்ல இருக்கோம். இதெல்லாம் எங்க இஷ்டம். நாங்க தான் முடிவு பண்ணுவோம். பார்க்கலாம் பார்க்கலாம் எப்படி நீ முடிவு எடுக்கற நாங்களும் பார்க்க தான் போறோம். பார்க்கலாம் என்னங்க. இப்ப பாரு ஒருத்த அத்தை புடிங்கிட்டு வருவான் பாரு. அவன் ஆல்ரெடி வந்துட்டான். இவ கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அவனுக்கு மூக்கு வேத்துரும் போலுக்கு. நான் எடுத்த கொள்கை வந்து பின்வாங்க போறது இல்ல. பார்க்கலாம் மாமியாரா மருமகளானே. என்னங்க என்னம்மா? ஒரு நேரத்துல ரவுடி பையன்னு மார்பு தட்டினவன் இப்ப எவ்வளவு பவ்யமா பவுறான் பத்தியா. அவன் எவ்வளவு பம்முனாலும் சரி என்கிட்ட நடக்காது. அவன் ஏன் பொருசே அவன் எங்க புள்ள. அது ஒன்ஸ் அப்பான் எ டைம். ஆமா சாச்சா வந்து சிக்கிட்டேனா. அப்புறம் அன்னை கூட்டிட்டு இருக்கான். கிளம்பட்டுமா? ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சியா அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. ஏன் முன்னாடியே என் பிள்ளை நீ இவ்வளவு மிரட்டுற? அப்படிதான் மிரட்டுற. ஏன்னா என் பொருசே அவன் என் புள்ள. அதான் சொன்னேன் அது ஒன்ஸ் அப்பான் எ டைம்னு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீ கேளு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஏன் அவிய கேட்க மாட்டாவலாமா? அது என்ன ஒன்று தான் ஆக்கிடுவாள. அவிய கேட்க மாட்டாவ. நான் கேட்பேன். அதெல்லாம் முடியாது. நான் எடுத்த முடியல நான் ஒரு காலம் பின் வாங்க முடியாது. அதையும் பார்க்கலாம். இங்க பாரு இந்த வீட்ல கொஞ்சம் வெள்ள வெள்ளன்னு இருக்கிறது இவன் மட்டும்தான். அதனால தாங்கள் இப்ப சொல்ல வருவது இல்ல. எப்படியும் எல்லாம் புதுநலமா தான் இருக்கும். அதான் கொஞ்சம் 4-5 வெள்ளையா இருந்தா பார்க்க நல்லா இருக்குமே. என்னத்துக்கு சண்டை ஓட்டிட்டு இருக்காவ? என்னடி என்ன இருக்கு கூப்பிட்ட? இருங்க பேச வேண்டி இருக்கு. அந்த அண்ணன் காத்துக்கிட்டு இருக்கான். என்ன உங்க அண்ணன் இவ்வளவு எங்க காத்திருந்தான்னு உங்களுக்கு தெரியாது? தெரிஞ்சுதான் வெளியில காத்துட்டு இருக்கானுவ. பாத்திலாத்தே எப்படி சிரிப்பு வருது பாத்திலாத்தே. அதானே எப்படி பாத்தியா? இல்ல இங்க என்ன நடக்குது? அது என்னமோ நடக்குது. சரி சரி நம்ம சண்டைக்கு வருவோம். இங்க பார் நீ எடுத்த முடியல இருந்து கொஞ்சம் பின் வாங்கணும். இல்ல நான் விட மாட்டேன். நான் மாமியார மாறிடுவேன். நீங்க என்னதான் மிரட்டினாலும் சரி நான் என் கொள்கை வந்து பின் வாங்க போறது கிடையாது. இல்ல இவ மாமியாருக்கு கொஞ்சம் கூட மதிப்பே கொடுக்க மாட்டேக்கா. மாமியார் சொல்ல தட்டக்கூடாது. அதுதான் நல்ல மருமகளுக்கு அழகு. இவ எப்ப பார்த்தாலும் எங்க பேச்ச தட்டுறதே பொழப்பா வச்சிருக்கா. இவா மாமியார் பேச்ச தட்டுவா. சப்பா முடியலம்மா. என்ன நம்ப மாட்டேக்க பாருங்களேன். நம்ப முடியாதா? அவ தட்ட மாட்டா. அதுக்குத்தான் அவன் நம்ப மாட்டேக்கா. அதெல்லாம் முடியாது. நீ மாமியார் பேச்ச தட்டக்கூடாது. நாங்க ஒண்ணு அதிகமா கேட்கலையே. அதான் சொல்லிட்டேனே. அவ்வளவுதான். சரி உங்க பையனை கேப்போம். இப்ப என்ன பந்தாட போறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன என்னங்க நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன முடிவு? இங்க பாருங்க இந்த வீட்ல மருமகளுக்கு கொடுமை நடக்குது. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். அதான் உங்களை கூப்பிட்டேன். என்ன கொடுமை? இங்க பாருங்க நம்ம ரெண்டு என்ன சொல்லிருக்கோம்? என்னடி சொல்லிருக்கோம்? இங்க பாருங்க என்னால முடியாது. 3னா 3 தான். என்ன 3? அதான் அதானா நான் 3க்கு மேல பெத்துக்க முடியாது. ஆனா உங்க அம்மைக்கு 3னா போறானா? வீடு முழுக்க குட்டியா வேணுமா? இது யாரி மாமியார் மருமகளை பார்த்து பேசுறீங்க? அது இது தெரியாம நான் வேற வந்துட்டேன்னு ஓட விட்டு அடிச்சு விட மாட்டேன். ஏன் அடி கூப்பிட்ட? உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். பாத்திலாத்தே இவள எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்காத பாருங்களே. அடனே கொஞ்சமாவே பொண்ணுட்டி பேச்ச மதிக்க கத்துக்க. சப்பா பாருங்க என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கறதே கிடையாது. அத்தியா மருமகளை என்ன வேதனைப்படுத்துறான். ஏல உனக்கு மனசாட்சியே இல்லையால? இவ மட்டும் உனக்கு வாழ்க்கை கொடுக்கலனா உன் நிலைமை நினைச்சு பாருல. அந்த நினைப்பு உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? இவ மட்டும் வரலனா 60 வயசானாலும் நீ வெறும் சாமா தான் இருந்திருப்ப. இல்ல என்னால பத்தவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. அதெல்லாம் கிடையாது. 3க்கு மேல என்னால பெக்க முடியாது. உங்க அம்மா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருங்க. ஆமா சும்மா இருந்தாலும் உஸ்பேத்தி விட்டுட்டு இருக்க. இப்ப பாரு அத்தி பாக்க பாரு சரியில்லையே. ரொம்ப வம்பிழுத்துட்டனா? அத்தை அத்தையா? அத்தான்னு கூப்பிடணுமா இப்போ நீ? இல்லடி இப்போ நீ அத்தான்னு தான் கூப்பிடணும். என் அத்தை மாதிரி இருக்கா சொல்லிவிட்டேன். யாருக்கிட்ட? அத்தை அத்தான் சொல்லு. அத்தான்
எத்த மாமி மாற சும்மா கிடந்தாங்க ஊதி கிடத்தான ஆண்டிங்க மாதிரி அவ பாட்டுக்கு வெளியில நின்னாவ கூப்பிட வச்சு அது பாரு ஒண்ணு சரியில்லை எத்த கரெக்டா சிக்க வச்சுட்டோம்ல அப்படி வேற போயிருங்க அத்தி அவன் பார்வை ஒண்ணு சரியில்லையே அவன் எப்பவுமே இப்படிதான் பாப்பான் பத்துக்க அப்படி வேறப்பா இருக்கும்போது எப்படி போயிருவாங்க அது நீயாச்சு அவனாச்சு நம்ம போயிருவா செக்கிட்டியா ஏழு போனை விட்டுட்டு போயிட்டா பத்தியா என்னங்க பார்வை ஒண்ணு சரியில்லை அதான் சொன்னிய சும்மா கந்தச்சங்க ஊதி கெடுத்துட்டேன்னு இனி அணைக்காம விட முடியாது என்னடி திணற ஏலூருக்கு வாயடிப்பா அத்திய வாயல்ல உங்ககிட்ட செல்லுபடி ஆவாத இங்க பாருங்க அவளை சொல்லிட்டேன் ஏதோ மரியாதை இல்லாம அந்த மாதிரி இருந்தது சேச்சா உங்களை போய் நான் அப்படி சொல்லுவேனாங்க அது ஏதோ கோவத்துல வந்துச்சுங்க சரி கோவத்தை வந்துட்டோமா பரவாயில்ல ஏன்னா இப்போ நான் மூடா இருக்கேன் பரவாயில்ல அப்புறம் அத்தான்னு சொல்லி பாப்போம் வேணாம் ஏமா அத்தான்னு சொன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது தெரியும் பத்தியா உனக்கு ஆமா அதான் சொல்லுத அத்தான்னு கூப்பிட்டுருமா மாட்டேன் 18 வயசு இளம் மட்டும் மனசு எங்குது பாய் போட என்னங்கெல்லாம் வேண்டாம் அத்தான்னு தான் கூப்பிடணும் அதெல்லாம் கூப்பிட முடியாது கூப்பிடாம நான் விட மாட்டேன் சரி வா துணியெல்லாம் நிறைய மடிச்சு வேண்டியிருக்கு வா உங்க அண்ணன் எங்க கூப்பிட்டால சீக்கிரம் போங்க எங்க அண்ணன் இவ்வளவு நேரம் கழிச்சு தான் வந்திருக்கான் நான் அது 10 நிமிஷம் கழிச்சு போனேன் எங்க அண்ணன் ஒன்னும் சொல்ல மாட்டான் வா என்னங்க நீ இப்ப எதையும் சொல்ல வேண்டாம் கேட்டியா போயடி என்ன அத்தை சிரிப்பாங்க கோத்துட்டு போனதவங்க 2 பேரும் தானே உன்னை உஸ்பெத்தி உன்னை ரணக்கலமாக்கி விட்டுட்டு போயிட்டாங்க பத்தியா அது எங்க அம்மா மாதிரி சாமத்தியம் நாங்களும் பாவம் இல்லையா அதுக்குத்தான் எங்க அம்மா அப்படி நல்ல மொழி நல்ல அம்மா மாதிரி கொன்னுருவேன் சொல்லிட்டேன் சரி கிட்ட வந்து கொள்ளுவா வேண்டாம் ஓய் என்னடி இங்க வா இங்க வான்னு சும்மா இருங்க இனி இங்க சும்மா இருக்க இங்க வா ஓய் இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கடி இதோட 1000 வாட்டி சொல்லியாச்சு ஓ 1000 வாட்டி சொல்லிட்டேனோ எனக்கு என்னமோ மத திருப்பு பார்த்த மாதிரி இருக்குடி சரி வா துணி முடிச்சு வைக்கலாம் சும்மா இருங்க விடுங்க இடது கட்டி அணைச்சு வச்சிருக்கேன் ஐயோ சும்மா இருங்க சரி வா அங்க போலாமா நானே தூக்கிட்டு போறேன் பேரழகி பார்த்துக்கிட்டே இருக்கிறாண்டி சலிக்காத முகம் சரி நம்ம பார்த்தா இவகிட்ட எல்லாம் பழிக்குது அவிக்கிட்ட தான் பழிக்க மாட்டேங்குது இவளை உசுப்பேத்தனும் காரியம் கச்சிதமா முடிஞ்சிட்டு நாம ஏன் இப்படி அவிக்கிட்ட பண்ணக்கூடாது அவ ஒரு பையனாங்கல்லி இனி அபியெல்லாம் உசுப்பேத்தக்கூடாது சாணத்தை உசுப்பேத்தனும் சாணுகிட்ட எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அடியாத மாடு பணியாது அவனை எப்படி வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் எங்கிட்ட இருக்காவ பாருங்களேன் எப்படியோ நாம நினைச்சது நடந்தா போதும் சீக்கிரம் நீங்க நினைச்சது நடக்கும் ஆமா இந்த முரட்டு பயிரிலே பார்த்து பார்த்து எரிச்சலா இருக்குது வீடு முழுக்க குட்டி குட்டியா கடந்தா எவ்வளவு அழகா இருக்கும் இந்த முரட்டு பயில எப்ப வீட்டுக்கு வரானோ எப்ப வெளில போறானோனே தெரிய மாட்டேக்கு இந்த இசை வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாவது வீட்டுல கிடக்கானுவேன் இல்லன்னா இது வீடாவா இருந்தது நான் அதுக்கு தான் பாதி நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன் உனக்கு போக்கட இருந்தது நீ போயிட்ட எனக்கு தான் இல்லையே ஆனா இனி எனக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டிய வேலையே இருக்காது நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வீடு முழுக்க இவனை குட்டியா கிடக்கணும் கிடக்க வைப்போம்ல
வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஏதோ அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்களாமே. அவசரமா பேச வேண்டிய இடத்துல சாமன் எங்க போனா? கிங்சலனோ என்னடா? இல்ல அன்னை ஏதோ அவசரமா பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சாமன் எனக்கானோ வாயை வச்சுக்கிட்டு இருக்கல நீ. ஆமாமா, அண்ணனுக்கு ஏதாவது டூட்டிக்கிட்டு இருக்க போதே மாத்தி மாத்தி டூட்டி பார்க்க வேண்டியதான். ஆமாண்ணே ஆமாண்ணே, அண்ணன் மெதுவா வந்துட்டு போட்டோம். சும்மா இருடா. இல்லண்ணே, பெரிய அதுக்கடுத்து சாமண்ணே கரெக்டா போயிட்டான். அடுத்து துறலாம் போக வேண்டியது. சும்மா இரு. அதெல்லாம் துறந்து போக மாட்டான். சத்த கடந்துடும். நீயே பாருங்க, கரெக்டா டூட்டி பார்க்க வந்தேன்னு வச்சுக்கோங்க. இல்லண்ணே சொன்னேன், நீ இங்க வந்தது போதும். நீ சொல்ல இனி வாய் தரணும்னா என்னன்னு கேளுங்க. இப்பதான்டா 1 மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணன் 1 மணி நேரம் கழிச்சு வந்தா நான் என்ன பண்ணட்டும்? இருடா. நல்ல விஷயம் தான். நல்ல விஷயமா? என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மாப்பிள்ளை துப்பு வந்தது. அதான் மகிமாக்கு. சரி. மாப்பிள்ளை பார்க்கல, மாப்பிள்ளை வீட்டு ஆட்களே இவளை கோயில் வச்சு பார்த்திருக்காங்க. சரி. பொண்ணு பிடிச்சிருக்கு, மேற்கொண்டு பேச வரட்டுமான்னு கேக்குறாங்க பாத்துக்கங்க. அதான் செம்புலிங்கையா குடும்பத்துல என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நான் செய்வேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். பார்த்து செய்ய வேண்டியது என்ன? இதுக்கு முன்னாடி எங்களுக்கு யாரும் இல்ல, ஆனா இப்ப குடும்பம் இருக்குது. அதுவும் செம்புலிங்கையா குடும்பம் இருக்கும்போது நாங்க எதுக்கு யாரும் இல்லாம சும்மா போய் கொடுக்கணும்? அதான் செம்புலிங்க பேரை சொன்னேன். சரி. அதான் நீங்க சொன்னீங்கன்னா கோயில வச்சு பேசி முடிக்கலாம். அதுவும் உங்களுக்கு பிடிச்சாதான், நீங்க மாப்பிள்ளை சம்மதிச்சாதான். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு. மாப்பிள்ளைக்கு எப்போ சொல்வீங்கன்னு கேட்டாங்க. அதான் இன்னைக்கு செம்புலிங்க வீட்டுல கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி, நாளைக்கு கோயிலுக்கு வர சொல்லுங்க. நாம எல்லாரும் கோயிலுக்கு போயிடலாம். நிஜமாவா? சரிங்க சரி. விசாரிச்சீங்களா? இப்படி நல்ல இடமா? இப்படி பையன் வேலை பார்க்கான். குடும்பத்துல அவ்வளவு வசதி எல்லாம் இல்ல, ஆனா பையன் வேலை பார்க்கான். அப்போ கண்ணை மூடிட்டு பொண்ணை கொடுக்கலாம். வசதி இருந்தாலும் வேலை வெட்டிக்கு போகாதனுக்கு தான் பொண்ணை கொடுக்க கூடாது. வசதி இல்லாம அவன் வேலை வெட்டிக்கு போறான்டா, கண்டிப்பா பொண்ணை கொடுக்கலாம். எந்த பையன்? இங்க ஒரு 4 கிலோமீட்டர் தான், அந்த பெரிய கோயில் பக்கத்துல வீடு. சரி, நாளைக்கு கோயிலுக்கு வர சொல்லுங்க. நம்ம எல்லாரும் பேசி முடிக்கலாம். பொண்ணுக்கு சம்மதமான கட்டில அப்படி அவ மாமாவா சம்மதம் போதும்னு சொல்லிட்டா. என்னமா உனக்கு விருப்பமா? இப்படி எனக்கு உங்க குடும்பத்துல வாழறதுக்கு தான் ரொம்ப விருப்பம், ஆனா அந்த அதிர்ஷ்டம் தான் எனக்கு இல்லையே. மாமா, நீங்க யாருக்கு கழுத்தை நீட்ட சொல்றீங்களோ அவங்களுக்கு நான் கழுத்தை நீட்டுறேன் மாமா. நீங்க யார சொன்னாலும் சரி மாமா. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு பொண்ணு இவ்வளவு அழகான பதில் சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க மேல நம்பிக்கை வச்சுட்டல, நல்லா விசாரிச்சுதான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுப்போம். இந்த பொண்ணு யாரையோ மனசை வச்ச மாதிரில பேசுது. இல்லையே, இந்த பொண்ணுக்கு இங்க யாரையோ பிடிச்சிருக்க. நீங்க யார கட்டிக்க சொன்னாலும் நான் கட்டிக்கிறேன் மாமா. கன்ஃபார்மா இந்த வீட்டுல இவளுக்கு யாரையோ பிடிச்சிருக்கு. யாரே? அண்ணன் என்ன சந்தேக பார்வையை பார்க்கலாம்? என்ன? இந்த பொண்ணுக்கு நம்ம வீட்டுல யாரையோ பிடிச்சிருக்க. யாரா இருக்கும்? மாணிக்கம் தான் அடிக்கடி வந்துட்டு போவான். ஒருவேளை மாணிக்கமா இருக்குமோ? சடங்கு வீட்டுல கூட மாணிக்கத்துக்கு இந்த பொண்ணு நல்ல பழகுனமா இருந்தது. மாணிக்கமா இருக்குமோ? மாணிக்கமா இருந்தா கூட பரவாயில்லதான். அவன் தாலி கட்டினாலும் நல்லா வச்சு பாத்துக்கிடுவான். பார்க்கலாம். இது சொல்லுது தானே, என் தம்பிமார்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே. எதுக்கு இவ்வளவு நேரம் காத்திருந்தீங்க? அவன்கிட்ட சொல்லிதான் என்ன சொல்லிருப்பானுங்களே. அவங்கதான் எதை சொல்லதா இருந்தாலும் எங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே அப்படி சொல்லும் போது நான் சொன்ன நல்லா இருக்காது இல்ல? உங்ககிட்ட சொல்றதா மரியாதையும் கூட. அண்ணன் கிட்ட சொல்றதானே நல்லது. ஏன்டா? ஏன் நீங்க கேட்க வேண்டியதானே? அது எப்படின்னா, எங்களுக்கு தகப்ப மாதிரி நீ இருக்கும் போது நாங்க கிட்ட நல்லவா இருக்கும். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, அண்ணன் நீங்க இருக்கும் போது நாங்க சும்மா தானே. தலை இருக்கும் போது வாழ அடக்கூடாதுன்னு. எங்களை கொஞ்சம் கேளுங்கடா. இது என்ன? அதெல்லாம் முடியாதுண்ணே. டேய் உங்களை சரிடா, நாளைக்கு போக வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிருங்க. அதெல்லாம் நாங்க பண்ணி கொடுத்தோண்ணே. நீ கேட்டா மட்டும் போதுண்ணே, வேலையை நாங்க கச்சிதமா முடிச்சிருவோம். சரிடா, தடப்படலாம் இருக்கட்டும். ஒண்ணு பாக்குறதே பெரிய ஃபங்க்ஷனா இருக்கணும். ஓகே? ஐயோ, பெருசெல்லாம் வேண்டாம். நம்ம வீட்டு பொண்ணு பெருசெல்லாமே இப்படி நீங்க தான் சொன்னீங்களே, செம்புலிங்க வீட்டு கல்யாணம்னு தடப்படலாம் தான் இருக்கும். சரி, கல்யாணம் முடிய வரைக்கும் இங்கே இருங்க, அங்க வேண்டாம். என்ன அண்ணன் மாமியார் வீட்டை வீட்டோட ஆக்கிட்டேன். சும்மா இருடும். இல்ல, அது நல்லா இருக்காது. சரி, கல்யாணம் முடிய வரைக்கும் இருங்க.
சரிங்கய்யா, உங்க பேச்சுக்கே மறு பேச்சியாதே. நீங்க சொன்னா சரியா இருக்கும். சரி, நீங்க போய் ஓய்விடுங்க. என் தம்பிங்க ஆக வேண்டியதிலே பாத்துக்கிடுவானுங்க. சரிங்கய்யா. சரி, நாங்க ஆக வேண்டியதிலே பாக்குறோம். எந்த கோயிலு? அதான் நம்ம ஊர்ல இருக்கிற அந்த பெரிய கோயிலு தான். சரி, நாங்க பாத்துக்கிறோம். வேலையை நாங்க பாக்குறோம். நீங்க போய் ஓய்விடுங்க. சரிங்கய்யா. நாங்க யாருக்கு சொன்னாலும் கழுத்து நீட்டு வரல. ஐயோ, இந்த மாமா ரொம்ப இடக்கு மடக்கா கேள்வி கேட்பாரு. ஆமா மாமா. யாருக்கு சொன்னாலும் அத்தி அப்படியே செல்வா, அது எத்தனை கரெக்டா தான் இருக்குது. எல்லாரும் போயிட்டாங்க, இவர் பார்வை மட்டும் என்ன சந்தேகமாவே பாக்குறாரு. மாமா, யாருக்கு கழுத்தை கொடுக்க சொன்னாலும் கொடுத்துருவல்ல. முடிஞ்சது. ஆமா மாமா. அப்போ சரி. அப்பா, என்னம்மா கேள்வி கேட்கிறாரே. எனக்கு நாளைக்கு பேசி முடிக்க போறாங்க. நான் இன்னொருத்தருக்கு சொந்தமாக போறேன். இன்னொருத்தனுக்கு சொந்தமாக போறேன். உங்க முன்னாடியே அவர் கட்டின தாலியை கட்டிக்கிட்டு அவர் புள்ளிய வயிற்ற சுமந்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு விருந்துக்கு வருவேன். கண் கொடியில பாருங்க. நீங்க வேணா கண்டவனுக்கெல்லாம் கொடுத்திருக்கலாம். ஆனா விருப்பப்பட்டு முத உங்களுக்கு கொடுத்தவன் நாதான். உங்களை முழுசா நேசிச்சு, உங்களை அரவணைச்சு, அணைச்சு, கட்டி பிடிச்சு கொடுத்தவ நான் மட்டும்தான். அது இல்லைன்னு நீங்க மறுக்க முடியாது. ஆனா இனிமேது கிடைக்காது. அதே மாதிரி இன்னொருத்தி உங்களை கண்டிப்பா நேசிச்சு வரவும் மாட்டேன். நான் நேசிச்ச அளவுக்கு இன்னொருத்தி உங்களை நேசிக்க மாட்டேன். ஏன்னா ஒட்டுமொத்த அன்பி நான் வாங்கிட்டேன். உங்க மனசுல நான் இருக்கேன், எனக்கு தெரியும். நான் நாளைக்கு இன்னொருத்தனுக்கு சொந்தமாயிருவேன். அப்ப தெரியும் எப்படி இருக்குன்னு வழி. சொன்னீங்களே, நான் உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் 5-6 பிள்ளைங்க கூட போனேனே, நான் ஒருத்தனுக்கு சொந்தமாவேன் தெரியுமா? அப்ப தெரியும் அந்த வலி எப்படி இருக்குன்னு. சத்தியமா நான் கட்டிக்குவேன், இன்னொருத்தனை கட்டிக்குவேன். அப்ப தெரியல உங்களுக்கு அந்த வலி எப்படி இருக்குன்னு. இப்ப கூட சொல்றேன், இப்பவும் என் மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நாளைக்கு நான் இன்னொருத்தருக்கு சொந்தமாயிருவேன். இன்னொருத்தனுக்கு சொந்தமாயிருவேன். அதுக்கப்புறம் சத்தியமா நான் உங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். எனக்கு யாருக்கும் துரோகம் பண்ண பிடிக்காது. அவருக்கு பேசி முடிச்சா அவருக்கு மட்டும் தான் உண்மையா இருப்பேன். அப்புறம் நீங்களே வந்து நின்னாலும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். அதனால கடைசியா ஒரே ஒரு வாட்டி ஏன்னா இந்த நொடி வரைக்கும் நான் உங்களுக்கு உரிமைப்பட்டவளா இருக்க முடியும். அந்த உரிமையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க என்ன அசிங்கமா பேசினாலும் பரவாயில்ல, இந்த ஒரு நொடி மட்டும் தான் நான் உங்களுக்கு சொந்தமா இருக்க முடியும். ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த ஒரு நொடி மட்டும் தான் நான் உங்களுக்கு சொந்தமா இருக்க முடியும். எத்தனை பிள்ளைங்க கண்ணீருக்கு காரணமா இருந்த அந்த சாபம் தான் பிடிச்சவர்கிட்ட என்ன சேரோடாம பண்ணிட்டு பாவம் செய்யும் போது இனிப்பா இருந்தது. இப்ப தண்டனை அனுபவிக்கும் போதுதான் தெரியுது அது எவ்வளவு கடுமையா இருக்குன்னு. பாவத்தை துணிஞ்சு செஞ்சு இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க. கட்டிக்க உரிமை இருந்தும், கட்டிக்க வாய்ப்பு இருந்தும், மனசுக்கு பிடிச்சவள இருந்தும் கூட வாழ முடியாத தண்டனை. இவ கூட சேர்ந்து வாழறதுக்கு யாருங்க தடை போட மாட்டாங்க. அதனால என்னால சேர்ந்து வாழ முடியாது. இதான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை. தள்ளி போ. அதான் உனக்கு எனக்கு எதுவும் இல்லை போச்சுதே. போ. அதான் உனக்கு நாளைக்கு இன்னொருத்த கூட கல்யாணம் போதே. வருவ ஒரே ஒரு வாட்டி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் உங்களுக்கு உரிமைப்பட்டவளா இருக்குன்னு ஆசையா இருக்கு. பார், நான் பொறுக்கி தர போ. ஒரே ஒரு நாள் ப்ளீஸ். நான் கேடுகட்ட பொறுக்கி போத்துற. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ப்ளீஸ். போறியா இல்லை எங்க அண்ணன் மாதிரி கூப்பிடட்டுமா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்யா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எப்படி இருந்தாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்யா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இது நீ